السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد والمؤمنين والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله وأولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. என்னை மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதரர்களே, சூரா தௌபா 71வது வசனம் நான் ஓதியது. அதன் பொருளாக அல்லாஹ் சொல்கிறான், விசுவாசிகளான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவர்களில் உள்ளவர்தான். நீ வேறு வேறு கிடையாது, ஒருவர் மற்றவர்கள் உள்ளவர்தான். நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து விடுங்கள். தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலே கருணை காட்டுவான். நிச்சயமாக அல்லாஹ் அசீஸும் ஹக்கீம், மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இந்த உம்மத் மற்ற நபிமார்களுடைய சிறந்த உம்மத்தாக இருப்பதற்கு காரணத்தை அல்லாஹ் சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத் وأخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. நீங்கள் நன்மையை தீமை தடுப்பதாலே நீங்கள் மேன்மையான சமுதாயம். நான் முதல்ல ஓதியது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மூமினான ஆண்களும் பெண்களும் நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும். இந்த உம்மத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது விதியாக்கப்பட்ட ஒன்று. எப்படி 5 கடமைகள் என்று புனியல் இசாலா ஹம்ஸ் என்று சொல்வதை போன்றே கல்வி எப்படி இந்த மோமின்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்டதோ, கல்வி கட்டாயமாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்டதோ, அதே போன்றே நன்மை ஏவி தீமை தடுப்பதும் இந்த மோமின்களுக்கு கட்டாயமான கடமையாக இருக்கிறது. அது இந்த சமூகம் சரிவர விளங்காத காரணத்தினால் பேர் அழிவுகளையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து துன்பங்களை விலைக்கு வாங்கி கொண்டது. எந்த சமூகம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் கருணையும் பெற்றிருக்க வேண்டுமோ அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய சமூகமாகவும் அல்லாஹ்வால் தண்டிக்கப்படக்கூடிய சமூகமாகவும் இன்னும் இந்த பூமியிலே எல்லா இழிவுகளையும் சந்திக்கக்கூடிய சமுதாயமாக மாறியிருப்பதன் காரணம் திருக்குரான் சொல்லுகிறது, உன்னை நான் மேன்மையடை செய்கிறேன். அது எதன் மூலமாக? குன்தும் ஹைர உம்மத் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வது'மினூன பில்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்திலே முன் சென்ற நபிமார்களை விட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியத்தை தந்தான். காரணம், நாம் நன்மையை ஏவுவதாலும் தீமையை தடுப்பதாலும் தான்.
மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் முதல்ல கடமையாக்குனது இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து எடுத்தவொன்னு அகீமு ஸலாத்து ஸக்காத்துன்னு சொல்லலை. அல்லாஹ் வந்து வழி இல்லாமல் வசங்களை முன்னும் மின்னும் போடுவதில்லை. நல்லா கவனிச்சு விடுங்க. நமக்கு வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ்வுடைய கருணை உதவி வேண்டும் என்று சொன்னார். முதல்ல நாம் கடைபிடிக்க வேண்டியது நன்மை ஏவி தீமையை தடுப்பது. இரண்டாவதான் அகீமு ஸலாத்து ஸக்காத். மூன்றாவது அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய சுன்னா, நபியின் சுன்னத்துகளை கட்டுப்பட்டு நடக்கும். இதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெகு சீக்கிரத்தில் இந்த உம்மத்தின் மீது கருணை புரிந்து விடுவான். தனி மனிதன் மட்டும் இல்லை, இந்த உம்மத்தின் மீது கருணை வேண்டும் என்று சொன்னால் இது இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொன்னான், அவன் மிகைத்தவன் வசீசுல் ஹக்கீம், அவன் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் என்று சொல்லி காண்பிக்கிறான். நம் சமூகத்தில் தீமைகள் மிகைத்திருக்கின்றன, நன்மை செய்வதும் குறைந்திருக்கிறது. ஏனென்றால் சுயநலமான வாழ்க்கை. சுயநலமான வாழ்க்கை பொது வாழ்க்கை இஸ்லாத்தை வந்து தவறாக புரிந்து கொண்டது. இமாம் மெம்பர்கள் அதிகமாக மசாய்களை பற்றியும் வணக்க வழிபாடுகளை மட்டுமே பேசுவதும், இதை தவிர இஸ்லாத்தில் வேறு ஒன்றுமே இல்லாததை போன்றும், இது இருந்தால் போது நாம் சொர்க்கம் போய்விடலாம் என்பதை போன்று ஒரு போலியான மார்க்கத்தை இந்த ஆலிம்கள் வேண்டும் என்றே கற்பித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் களப்பணி செய்பவர்கள் கிடையாது. நம் நாட்டில் நாம் சொல்வது, இவர்கள் களப்பணி செய்பவர்கள் கிடையாது. நீங்கள் யாரையாவது காட்டுங்க எனக்கு. நீங்கள் இல்லை, இவர் உளுந்து வேலை செய்வார், அப்படி மக்களுக்காக ராத்திரி போல தொப்பியை போட்டு ஜிப்பாவை போட்டு சுற்றுவார், காட்டுங்களேன். நீங்கள் உங்களை யாரையும் காட்ட முடியாது, வரமாட்டார்கள். விறுவிறுக்கு இங்கே பேசுவார், பேசிட்டு தொடச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்த பயானுக்கு போயிட்டே இருக்கும். என்னப்பா அடுத்த பயான் அங்கே, அப்புறம் என்னப்பா இன்னொரு இடத்துல பயான். இதுதான் இவங்க வேலை. எல்லாம் தெரிஞ்சு, நான் யாரையும் குறை சொல்லலை. யார் செஞ்சால் நீங்கள் மதிப்பீங்க? என்னை மாதிரி ஆள் கூப்பிட்டா வேலை வெட்டி இல்லாதவன் அப்படின்னு எங்களை சொல்லிடுவீங்க. ஒரு ஓதி பிடிச்ச குர்ஆனை ஓதி கற்று ஆலிம் என்று நீங்களாவே பட்டம் சுமந்து கொண்டவர்கள் இருந்து முன்னாடி வழி நடத்தினா அந்த சமூக ஒரு கண்ணியமான பார்வை. எப்போ அவர் உலமா கற்றறிந்த மனிதர் ஆலிம், அவர் சொன்னால் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை உங்கள்ட்ட இருக்கு, அதிகமாக இருக்கும். அப்படின்றால் யார் முன்னாடி வரணும்? இவர்கள் இதை செய்யலை. என்னென்னா இஸ்லாத்தின் நன்மைகள் செய்ய வேண்டியது குறைந்தது, தீமைகளை தடுக்கிறது இல்லாமல் போய்விட்டு நான் குற்றம் சாட்டினேன், எடுத்தோடனே குற்றம் சாட்டினேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், இஸ்லாம் என்றால் என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அந்த சபையில் என்ன அதுதான் பாயிண்ட், கரெக்டாக சொல்லிங்க. அது யாரோ தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக என்னை தட்டுறீங்க இந்த இடத்துல. இஸ்லாம் என்றால் சில்ம் என்ற வார்த்தை கட்டுப்படுதல், சலாம் என்றால் சாந்தி அல்லது மூலப்பொருள், அல்லாஹுடைய தூதர், இதெல்லாம் தாண்டி இஸ்லாம் என்றாலே அப்படின்னு சேர்த்து இழுத்து சொன்னாங்க. இஸ்லாம் என்றால் அந்நசிஹா 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 என்றார். அல்லாஹின் தூதரே அந்நசிஹா என்றால் என்ன என்று சகாபாக்கள் கேட்டார். இஸ்லாம் என்றால் பிறர் நலம் நாடுவதுதான், பிறர் நலம் நாடுவதுதான், பிறர் நலம் நாடுவதுதான் என்றார்கள். யார் ரசூலுல்லாஹ் பிறர் நலம் நாடுவதனால் யாருக்கெல்லாம் என்று அடுத்த கேள்வி வைக்கப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் அவனது வேதத்திற்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும், அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் இந்த வேதத்திற்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உம்மத்துக்கும் பாடுபடுகிற பாக்கியமிக்க வாழ்க்கை தான் அந்நசிகா பிறர் நலம் நாடுவது என்றார்கள். படைத்த ரப்பு அவனுடைய புகழ் நாட்ட நாம் செய்த காரியம் என்ன? இறைத்துணி சுன்னத்து ஓங்குவதற்காக நாம் செய்த காரியங்கள் என்ன? இந்த சபையில் உங்களால் நெருக்கமாக கூட உட்கார முடியாது. நீங்கள் உட்கார பார்ப்போம், உங்களால் உங்கள் பிட்டி அசையாது. நான் உட்காந்து ஆணி அடித்தது தான். நான் உங்களை தான் நோக்கி சொல்லுவேன், நகர்ந்து நெருக்கமாக உட்கார். நபியின் சுன்னா 2 பேர் நெருக்கமாக அமர்ந்திருக்க பிடரியை விளக்கி கொண்டு 3ஆவன் முன்னோக்கி வந்தால் அவன் நரகவாதி என்று சொல்லக்கூடியது சபை நெருக்கமாக இருந்தது என்றால், இந்த ஜும்மாவில் எத்தனை பேர் என்னை மாதிரி ஆலிம்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. மர்ற ஜும்மாவே நீங்கள் வந்து கடைசியில் செவத்தில் சாஞ்சு உட்காருவீங்க. நீங்கள் என்ன நபின்னு சுன்னாவை கிழிக்க போகிறீங்க? ஆஃப்டர் ஆல் வந்து முன்கூட்டியே வாங்க, சபையில் நெருக்கமாக அமருங்கள், இடைவெளி விடாதீர்கள். அங்கே அமர்வது உங்களை எண்ணில் நரகில் கொண்டு சேர்க்கிற ஷைத்தான் என்று சொன்ன அப்புறம் மண்டையில் ஏறாமல் வெறி பிடிச்சி அந்தந்த செவத்தில் கிளட்டு பேமை சாஞ்சு உட்காந்துக்கிறீங்க. முன்னாடி உட்காந்துக்கலாம் பைத்தியக்காரங்களா? ஏன் புரிய மாட்டேங்க உங்களுக்கு? நவீன் சொன்னான்னு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நவீன் சொன்னாதான் உங்களுக்கு கேலி ஆயிட்டு இன்னைக்கு. அதனால தான் என்ன செய்யுது, பேச்சு தான் குர்ஆன் சுன்னா ஜமாத்து செய்யறப்போ அட்டூழியம். நவீன் சுன்னத்தை ஓட விட்டு அடிக்கிறார்கள். நம்ம நல்லா பாதுகாக்கிற தெரிஞ்சுக்கிட்டு இடைவெளி விடாமல் உட்காருங்க, நல்ல சப்பு நெருக்கி உட்காருங்க. என்ன தொழுநோயாளிகளா எல்லாம்
தொழுகையாளர்களை தொட்டா அவளுக்கு ஒட்டிக்கிடுமா? மார்க்கத்தை தப்பாக விளங்கி வைக்கிறது. அல்லாவுக்காக பாடுபடுவது, அல்லாவுடைய தூதருக்காக பாடுபடுவது. அல்லாஹ் தூதருக்காக நீ நானும் என்ன பாடுபட வேண்டியிருக்கு? அவர்கள் நமக்காக வாழ்ந்து மரணித்துட்டு போயிட்டாங்க. அவங்கள சுன்னத்தின் நிலைநாட்டமாக வேலை, நபியின் சுன்னாவை நிலைநாட்டுவது நமக்கு வேலை. அதில் கூட நமக்கு அவ்வளவு கர்வம் மண்டையில் ஏறி நிற்குது. சுன்னத்தை பின்பற்றுறது. அடுத்து அல்லாஹுடைய வேதத்துக்காக பாடுபடு. வேதத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? வேதத்துக்காக என்ன செய்யணும்? அது தெரிஞ்சாதானே செய்யறதுக்கு. அடுத்தால இந்த உம்மத்துக்காக பாடுபடுவது. இந்த நான் சேர்ந்தா நசிகா. பிறர் நாள் நடந்து மொட்டையாக சுருக்கிறாதீங்க. நான்லாம் எடுத்து கொடுத்துட்டு சதக்கா செஞ்சாச்சு, பிறர் நாள் நாடியாச்சு, ஒன்றும் கிடையாது. அங்கே வருஷப்படி இருக்கு. படைத்தவனுக்காக, படைத்தவனின் தூதருக்காக, அல்லாஹுடைய வேதத்திற்காக, இந்த உம்மத்துக்காக பாடுபடுகிற வாழ்க்கை தான் நசிகா. அந்த 3 தடவை திருப்பி சொன்னாங்க. அன் நசிகா, அன் நசிகா, அன் நசிகா. அல்லாஹுடைய தூதர் சொன்னார். நன்மைகள் செய்வது நிறைய காத்திருக்கு. நாம் செய்வது கிடையாது. எல்லாமே அலட்சியமான போக்கு, எல்லாமே அலட்சியம். நாம் செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம் தெரியுமா? நம்ம குர்ஆனை, இந்த மார்க்கத்தை முழுசா விளங்கல. தீர்ப்பு சொல்ற நாள் என்று யாரை பார்க்க போகிறார் அதை பத்தி தெரியாது. தெரிஞ்சா செய்வோம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ் தெளிய துண்ட சொல்லிட்டான். உங்களுக்காக யாரும் பரிந்துரை செய்ய மாட்டா. எந்த பரிந்துரை உங்களுக்கு இருக்காது. நட்பும் பேரமும் இல்லாத நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நண்பன் இருக்க மாட்டான். நீங்கள் பேரம் பேச முடியாது. நீங்கள் நானும் செய்த அமல்களை தெரிய யாதொன்று நிற்க போகாத நாளில் அல்லாஹ் அடியான் விசாரிக்காக நிறுத்தப்படுவான். அல்லாஹுக்கும் அடியானுக்கிடையே நரகம் கொண்டு நிறுத்தப்படும். அவன் வலதுபுறம் திரும்பி பார்ப்பான். அவன் முற்படுத்தி வைத்ததை தவிர யாதொன்றையும் அறிந்து கொள்ள மாட்டான். இடதுபுறம் திரும்பி பார்ப்பான். எதை பூமியிலே வாழும்போது முற்படுத்தி வைத்தானோ அதை மட்டுமே காண்பான். வேறொன்றையும் கண்டு கொள்ள மாட்டான். அந்த நாளில் நரக நெருப்பு இதுவரை அல்லாஹுக்கும் அடியான்களை கொந்தளித்துக் கொண்டு இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹுக்கும் அடியானுக்கு எந்த மொழிபெயர்ப்பான இருக்க மாட்டேன் விசாரணை துவங்கிறோம் என்றார். அந்த நாள் நன்மை தீமை தட்டுகள் எடை போட போகுது. இது குர்ஆன் பல இடத்துல பேசுது. நன்மை தீமைகள் எடை போடப்படுகிற நாள் உண்டு என்றால் எந்த நன்மை செய்ததாக நாம் எல்லாம் துணிச்சலாக வாழ்கிறோம், எந்த தீமையை தடுத்ததாக வாழ்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ்வியார்களே, இந்த உலகம் செயல்படுவதற்கானதுதான். இந்த உலகம் செயல்படுவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு அல்ல. ஓய்வெடுக்க நினைத்திருந்தால் இறை தூதரை விட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தகுதி உடைகள் யாரும் கிடையாது. ஆனால் அவர்கள் கடைசி உயிர் பிரிகிற நேர வரைக்கும் அல்லாஹ்வுக்காகவும் இந்த வேதத்திற்காகவும் அல்லாஹ்வுடைய இந்த உம்மத்துகளுக்காகவும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தொடர்ந்து வெறித்தனமாக பாடுபட்டார்கள். தன் இன்னுயிரை அல்லாஹ்வின் பாதையிலே அவர் உயிர் துறந்தார். சாதாரண நார்மலான மவுத் என்றாலும் இறைத்தொரு வாழ்க்கை அப்படின்னு ஃபுல் அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், ஃபுல் சமர்ப்பிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய திரு வாழ்க்கை காலத்தில் சற்று காலம் ஓய்வெடுக்காக எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இதுதான் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துச்சு. லக்கது காண லக்கு உஸ்வத்தின் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தை, ரசூலுல்லாஹி உஸ்வத்தின் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தை அழகிய முன்மாதிரி என்று படிக்கக்கூடிய நாம் எந்த ஒன்றை முன்மாதிரியாக தூக்கி வச்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கோம். மக்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்மைகள் செய்ய வேண்டியது மிகைத்திருக்கிறது, தீமைகள் தடுக்க வேண்டியது மிகைத்திருக்கிறது. ரெண்டையுமே நம்ம செய்யாமல் இருக்கும். என்ன விளைவு நான் கடைசியில் சொல்லுவேன். அதை இதனால் எங்கே போய் நிற்க போகிறோம்? நம்ம தோக்கத்தில் சொன்னேன், நம்ம வாங்குகிற அடி, நம்ம வாங்குகிற கேவலம், அல்லாஹ் நம்மளை கைவிடுறது எல்லாமே நடக்கும். எல்லாமே இந்த பூமியில் நடக்கும். அதற்கு காரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொன்னது இதுதான். நீங்கள் நன்மை ஏவுவதை விட்டு விடுவீர்கள், தீமையை விட்டு விலக்குவதை விட்டும் தவிர்ந்து கொள்வீர்கள். ரெண்டு நடக்கும்போது அவரவர் சுயநலமாய் வாழ்ந்து மரணிப்பதுதான் வாழ்க்கை என்று விளங்கி கொண்ட காரணத்தினால் 24 மணி நேரம் என செல்வத்துக்காக நான் உழைக்க தயாரென்றால் முழு நேரம் தயார் தான். கூட நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், சேலரி கிடைக்கும், ஓவர் டைம் பார்த்தா டியூட்டி கிடைக்கும், நிறையா லாபம் கிடைக்கும் என்றால் எந்த ராத்திரி எங்கே வேணாலும் போய் நிற்போம் நம்ம. ஆனால் மறுமைக்காக லாபத்தை தேடிக்கொள்வதற்காக கொஞ்சம் குளிரை தாங்கிக் கொள்ளலாம், கொஞ்சம் தூக்கத்தை தொலைத்துக் கொள்ளலாம், கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளலாம், கொஞ்சம் பொருளாதாரத்தை செலவிடலாம், வாழ்க்கையில் ஒரு அங்கத்தை அதற்காக ஒதுக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்பவர்களுக்குத்தான் மறுமையின் பலனை உணர்ந்தவர்கள் அல்லாஹ் சொல்கிறார்கள். மறுமையின் பலனை உணர்ந்தவர்கள். நீங்கள் காலை எழுந்து மாலை இரவு வரை ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் ஏட்டில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நமது ஏட்டில் என்னதான் இருக்கும் என்று விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஏடுன்னு ஒன்று இருக்க தெரியுமா தெரியாதா? எல்லாமே சும்மா கடந்து போகிற வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ரைட் லெஃப்ட் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுட்டே இருக்கு. நமக்கு முன்னும் பின்னும் வலதுபுறம் இரவும் வானவர்கள் செய்யறாங்க, சுற்றிக்கிட்டே வராங்க. நம்மை பதிவு செய்து கொண்டு சைத்தான் ஒரு பக்கம் வழிகெடுத்துட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் வானவர்கள் அதை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். நமது பேச்சு, நமது மூச்சு எல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. எல்லாமே ரெக்கார்டில் இருக்கு. இந்த மனசுல அடுத்து என்ன சிந்தனை வச்சிருக்கோம் என்பது கூட நல்லா கேளுங்க. அல்லாஹ் யாருக்கு உதவி செய்வான்னு தெரியுமா? எந்த ஒரு காரியத்திற்கும் உள்ளத்தால் கவலை கொள்வதற்கு தான்.
உள்ளத்தால் யார் கவலை கொள்கிறாரோ, மனசெருவில் வேதனைப்பட்டு, கரெக்டு தான், இவர் சும்மா கத்திட்டு போல படைத்த ரப்புலான் எதுக்காக சொல்றான் இதை, நம்மளை மேன்மையான சமுதாயம் என்று சொன்னானே, தொழுததாளா, நோன்பு நோற்றாளா, ஜக்காத்து கூட இல்லை, இதுக்கெல்லாம் காரணமே சொல்லல. அல்லாஹ் சொன்னதெல்லாம் நீங்க நன்மை ஏவி தீமையை தடுக்கிறாய் என்று சொல்கிறான். நன்மை ஏவி தீமையை தடுக்கதானப்பா அப்படின்னா சமூகத்தில் தீமைகள் மிகைக்கலையா? எல்லா நன்மைகளையும் புரிந்து விட்டோம் என்று எந்த இருமாப்படை நம்ம வாழ்கிறீர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நமது தொழுகைகளே அரைகுறையா இருக்கு. நம்ம தொழுகையில அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சூரா ஓதிட்டு இருக்கும்போது 4வது வரியிலே ஈமான் கட்டாயி அப்படி பறக்குது, அப்படியே ரத்த கட்டுது. அப்படி 4வது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீ அன்அம்த அலைஹிம் ரெக்க விரிஞ்சிடும். அப்படி விரிஞ்சு அப்படியே எங்கே பிச்சுக்கிட்டு போகுது. இந்த தொழுகையை வச்சுக்கிட்டு நோன்பு, நம்ம நோன்பு எப்படி பசித்திருந்தும் தாகித்திருந்தும் பல நாள் இருந்திருக்க ஒழிய நம்ம வாழ்க்கையில நோன்பு பரிபூரணமாக இருக்கான்னு நமக்கே தெரியாது. இவாதத்தை எல்லாம் நாம் செய்ய வேண்டிய கட்டாய கடமை. அல்லாஹ் அவனுக்கு கருணை கொண்டு செய்யணும், அதை பூர்த்தி செய்யணும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதெல்லாம் நீங்கள் எனது அடியானுக்கு செய்கிற உதவிகள் அல்லாஹ் ரொம்ப பெருசாக பார்க்குறான். அவன் தனக்கு செய்த உதவியாக அவன் கருதுகிறான். கொடுப்போன் நீயாக இருந்தால் அதை வாங்குவோன் நானாக இருக்கேன். அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தான். கொடுப்பது நீ என்றால் அதை கை நீட்டி வாங்குற நான் தான் அப்படின்னா எவ்வளோ பெரிய வார்த்தை. அல்லாஹ் நம்மிடத்தில் தேவையுடையவனா? பிற மனிதனுக்கு தேவையை வச்சுட்டு ஒன்னுட்ட என்கிட்ட செல்வத்தை கொடுத்துட்டு, செல்வமே இல்லாட்டாலும் என்கிட்ட கொஞ்சம் மனசை நல்ல ஈமானுள்ள மனசை கூட உதவி செய்கிற எண்ணத்தை கொடுத்துட்டு, உங்களுக்கு உதவி செய்ய முடியல, உங்களோட தோல் இருக்கிறேன், உனக்கு பெரும் பணம் தொகை தேவை, என்னால் முடியாது, ஆனால் அவன் கூட நானும் ஓடி வரேன், நானும் தெரிஞ்சு 4 இடத்த உனக்காக ஓடுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தேவையோட மக்களுக்காக பாடுபவன் ஃபீ சபீலில்லாஹ் இறை பாதையிலே இருக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் பாதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணுமா? தேவையில்லை மக்களுக்காக ஓடுங்க. அவனில் ஒருவனாய் அவனுக்கு தூணாக இருங்க. இதெல்லாம் சிறந்த நன்மைகள். மக்களை புரிந்து கொள்ளுங்க. பறவைகளை போன்று மிருகங்களை போன்று சாப்பிட்டுட்டு அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு போய் கூண்டில் அடைக்கலும் புகுவதும் இனப்பெருக்கம் செய்வதும் இதுதான் வாழ்க்கை என்றால் மனித வாழ்க்கை சிறந்ததல்ல. அவைகளும் பாடுபடுகின்றன. பொருளாதாரத்துக்கு இல்லை, உணவிற்காக. மனிதன் பொருளாதாரத்தை திரட்டுகிறான் உணவுக்காக, தங்குமிடத்திற்காக. ஆனால் அவைகளும் சந்ததிகளை பெருக்குகின்றன. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்றான், அவள் தின்று கொண்டும் சுகம் அனுபவித்துக் கொண்டும் மிருகங்களை போன்ற, வார்த்தை கடுமையா இருக்கு, அவர்கள் தின்று கொண்டும் மிருகங்களை போன்று தின்று கொண்டும் சுகம் அனுபவித்துக் கொண்டும் தெரிகிறார்கள் காஃபிர்கள். அவர்களும் நம்ம ஒன்னா? அவங்களும் நானும் ஒன்னா? அதான் கேள்வி. காஃபிற்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? காஃபிர் ஸ்டைல் தான் அது. நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு, சம்பாதி. அதுலேயும் நேர்மையாக சம்பாதிக்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க முஸ்லீமை விட. முலாம் ஃப்ராடு பேலாக பாதி பேர் இருக்கான். அவன் உண்மையிலே இறை மறுப்பாளர்கள் நேர்மையாக சம்பாதிக்க எத்தனை பேர் இருக்காங்க? யாரும் மறுக்கலாம் முடியாது. அப்போ அவர்கள் நம்மளோட சிறந்திருக்கான் அப்படி பார்த்தா, நேர்மைன்னு வந்தா. ஆனால் அது இல்லை. படைத்த ரப்புக்காக, நல்லா கேட்டு, படைத்த ரப்புக்காக தன் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்காக, இறைவனின் திருப்திக்காக என்று செய்கிற வாழ்க்கை தான் அழகிய வாழ்க்கை இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் உடையார்களே, நம் சமூகத்தில் ஏகப்பட்ட தேவையுள்ள மக்கள் வாழ்கிறார்கள். இதெல்லாம் யார் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னொரு யாராவது வருவார் என்று நினைத்தால் யார் தான் இருக்கிறாரு அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. எதையுமே நாம உருவாக்காதவரை உள் மனசில் ஆழமான சிந்தனை தான் செயலாக மாறும். அல்லாஹ் தலாக்கை பற்றி பேசும்போது சொல்லுவான், கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற கணவன் மனைவி கிடையாது. அல்லாஹ் அவங்க 2 பேரும் எப்போ சேர்த்து வைப்பான்னு தெரியுமா? அல்லாவோட வேலை எடுத்துருமா? கணவன் மனைவி வச்சு வெல்டிங் அடிக்கிற வேலை அல்லாஹ்க்கு. அல்லாஹ் வெல்டிங் சாப்பிட நடத்தல. நீங்கள் துவா நானும் பொண்டாட்டியும் சேர்ந்து நான் துவா செஞ்சாலும் நடக்குது. உங்கள் இருவர் உள்ளங்களிலேயே சேர்ந்து வாழ வேண்டும் எண்ணம் இருந்தால் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்து வைப்பான். ஞாபகத்தில் வச்சு ஹதீஸ் குர்ஆன் வசனம் தெளிவாக இருக்கு. என்ன இருக்கு? நீங்கள் நான் துவா செஞ்சாலும் சேராது. நாம செய்த நமக்கு கடமை. இறைவா அவள் சேர்ந்து வாழட்டு நமக்கு கடமை. அது எனக்கு கூலி உண்டு. ஆனால் என் துவாவால் நடக்க போறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா, அவர்கள் உள்ளங்கள் விரும்பினால், மனங்கள் தெளிவா இருக்கு. மனங்கள் விரும்பினால் நாம் அவர்களை ஒன்று சேர்த்து வைப்போம். வேண்டாம் விருப்பம் அவன் இந்த பக்கம் மூஞ்ச இவன் இந்த பக்கம் திருப்பிட்டு வாழணும் என்று நீ நினைத்தால் அது நடக்காது. குர்ஆன் சொல்லல, அல்லாஹ்க்கு இது வேலையும் இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல நீங்கள் நானும் பேசும்போதே நன்மை ஏவனும் தீமையை தடுக்க வேண்டிய எங்கள் உள்ளங்கள் ஆழமான கவலை துக்கம் ஆமா, எந்த நன்மையை நான் ஏவலை, எந்த தீமையை நான் தடுக்கல, போலியான முஸ்லீமான வாழ்க்கையா சும்மா தொழுதுட்டு ஏமாத்திட்டு அலைகிறேன், சும்மா வெள்ளிக்கிழமை மட்டும் அட்டன் பண்ணிட்டு நானும் முஸ்லீம் கை தூக்கிட்டு அலைகிறேன் என்று சொன்னால் எனது உள்ளங்களிலே நன்மை ஏவி தீமை சிந்தனை ஆழமாக அது கவலையாக மாறாதவரை, அதற்காக செயல்பட வேண்டும் சிந்தனைகளை தீட்டிக் கொள்ளாதவரை, அதற்கான முன்னெடுப்புகளுக்கு நகராதவரை நல்லது அல்லாஹ் எந்த காலத்திலும் உதவி செய்ய போறது கிடையாது. எழுதி வச்சுக்கிடுங்க.
நமது ஏடுகள் காலியாத்தான் மறுமை நாள நிற்கும், காலியாத்தான் நிற்கும். ஏன்னா அந்த சமூகத்தின் நல்ல மேன்மையே இதுதான் என்று சொல்லும் போது அந்த மேன்மையை தாங்கி பிடிக்கிற தூணாக நாம் இருக்க வேண்டுமா, இல்லை இதில் ஒருவனாக நான் இருக்க மாட்டேன் என்று சொல்றது சரியா? இது ஒரு ஆளுக்கு அல்லாஹ் சொன்னா 970 முதல்ல வடிச்சு காமிச்சுல, மூமியான ஆண்களும் பெண்களும் எல்லாம் மொத்தமா சேர்த்துட்டான். பெண்களுக்கு சேர்த்தே சொல்றான்ல, அவரவர் சக்திக்கு ஏற்ப பெண்கள் அவரவர் சக்திக்கு ஏற்ப நன்மையை எவனும் தீமையை தடுக்கணும். பெண்களுக்கும் டியூட்டி, பெண்களுக்கும் டியூட்டி. இங்க ஆண்களுக்கே டான்ஸ் ஆடுது, ஆண்களுக்கே டான்ஸ் ஆடுது. எந்த நன்மையை பார்த்து தடுக்க, எந்த தீமையை பார்த்து தடுக்க? சரி, குர்ஆனுடைய பேர் என்ன? நோன்பு வச்சோம்ல, குர்ஆனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சொன்னது யாரு? ஃபுர்கான். ஃபுர்கான் என்ன? அதே சொல்லுங்க. அதுக்கு தானே நோன்பு வச்சோம். நோன்பு வச்சது எதுக்கு? எதுக்கு நோன்பு? திருக்குர்ஆன் இறக்கியதான நோன்பு, அதுக்கு தானே நோன்பு. அது குர்ஆன் இறக்கியத்தான் உன் இறைவனை பெருமைப்படுத்தலாக நன்மை தீமை பிரித்தறிவித்த இந்த வேதத்தை தந்ததற்காகத்தான் நோன்பு. இந்த வேதத்தை நன்மையை தீமையை பிரித்து அறிவிச்சாச்சு. எந்த நன்மையை நாம் செய்வது, எந்த நன்மையை பிறருக்கு ஏவது, எந்த தீமையை விட்டு நாம் விலகுவது, எந்த தீமையை விட்டு மக்களை பாதுகாப்பது. இது திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இதுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்ட பனி இஸ்ராயேலுடைய மத குருமார்களை அல்லாஹ் கடுமையா சபிச்சான். ஏன் தெரியுமா? அவர்கள் மக்களிடத்தில் போய் போதித்தார்கள். என்ன போதித்தார்கள்? நீங்கள் ஹராமை உண்ணக்கூடாது என்றார்கள், ஹராமை உண்ணக்கூடாது, ஹராமை பருகக்கூடாது என்றார்கள். சொல்லிட்டு விட்டானா மறுநாள் அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, மறுநாள் அவர்கள் சபையிலே அமர்ந்தார்கள், அவர்களோடு உண்ணவும் செய்தார்கள், அவர்களோடு பருகவும் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை சபித்தான். சொல்லிட்டான், செய்யல. புரியுதா? மக்கள்கிட்ட சொல்றது தக்கா புக்காங்கிறது, மறுநாள் பார்த்தா இவனே ஊருக்கு முன்னாடி அங்கே வந்து நின்றுட்டு இருக்குது. புரியுதா? யூதர்கள் மத குருமால் சபிக்கப்பட்டார்கள். எப்படி? சொல்லிட்டு செய்யாம இருந்த கேடு. இங்க செய்யறதுக்கு எந்த வழியும் இல்லை, அப்படி ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் இல்லை. அல்லாஹ் சொன்னா வல் தகுன் மின்கும் யதுன பில் கைர் யவமருன பில் மௌரூஃப் வல் யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களை சாரார் நன்மை ஏவட்டும், இன்னொரு கூட்டத்தார் நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், ஒரு கூட்டத்தார் நன்மையை தீமையை தடுப்பவராகவும் இருக்கட்டும். உலாயிகல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வெற்றி வெற்றி வெற்றி, தேர்தலில் வெற்றி. 3 சீட்டு 4 சீட்டு 44 சீட்டு 4400 சீட்டு 100 கவுன்சிலர். புண்ணாக்கு. அல்லாஹ் வெற்றி எதை சொல்லுதான்? குர்ஆன் இதை வெற்றின்னு சொல்லுதா? வெறி பிடிச்சி அழைதீங்களே, வெறி பிடிச்சி. அல்லாஹ் எதை வெற்றி வெற்றின்னு சொல்றான்? அந்த இடத்துல வெற்றி அது இல்லை. அல்லாஹ் சொல்ற வெற்றியாக யார் நீங்க குர்ஆன்ல தேடி பாருங்க, நிறைய இடத்துல வெற்றிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துவான். அல்லாஹ் வெற்றிங்கிற பயன்படுத்துறானே, இங்கே சொல்றானே வெற்றின்னு சொல்லி. நீங்க நன்மையை தீமையை தடுங்கப்பா, நீங்க தானப்பா வெற்றி. ஒரு கூட்டத்தையே எல்லாம் விஷ் பண்றான், வாழ்த்து கிரீட்டிங்ஸ் பண்றான். நீங்க வாழ்த்துக்கள், நீங்க நன்மையை தீமையை தடுங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு, நம்ம டியூட்டி, நம்ம கடமை இருக்கு. பொண்டாட்டிட்டே பேச மாட்டானே, மனைவிட்டே பேச மாட்டான், ரொம்ப ஜென்டில். அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்க கல்யாணத்துக்கு போய் வாங்கி தின்னாச்சு, கல்யாணம் வாங்கி நக்கியாச்சு, அப்புறம் நீ எங்கே போய் பொண்டாட்டியை திருத்த? ஒன்றும் திருத்த முடியாது, பிரயோஜனம் கிடையாது. வாங்கி தின்னாச்சுன்னு வேலைக்கு ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கிட்ட, எல்லாம் உங்களுக்கு சரி ஈஸியாக தெரியும், விளையாட்டாக தெரியும். அல்லாஹ் இந்த வேதத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த வேதத்தை, இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸ் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு எல்லா நபிமார்களுக்கும் கராமத் வழங்கப்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்ட கராமத் இந்த திருக்குர்ஆன் என்றார். இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? இறை தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனும் தான், வேற எதுவும் கிடையாது. நமக்கான கிஃப்டை தான் அது திரும்ப திரும்ப சொல்லுது. எப்பா நீங்கள் நல்லா கேட்டுக்கிடுங்க, நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்க. ஏனென்றால் இந்த உலகம் அப்படி வேகமாக போக போகுது, ஃபாஸ்ட்டாக போகும். நல்லா கேட்டுக்க. தேவையுள்ள மக்கள், அது எந்த சமூகமாக இருக்கலாம், அது முஸ்லீம் அல்லாத எந்த சமூகம், தேவையுள்ள மக்கள் அவன் தேவைக்கு மக்கள்கிட்ட தான் வருவான். முதல்ல உறவுகிட்ட வருவான், நட்புகிட்ட வருவான், அப்புறம் அக்கம் பக்கத்தில் நெருங்கிட்ட வருவான். ஒரு கட்டத்தில் கிடைக்காத போது தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவர்கள் பூமியில் வாழ எல்லாம் தற்கொலை பண்ண முடியாது. பூமியில் தான் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் தீயதை பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் நடக்கும். நான் சரியா தப்பா நீங்க தெரிஞ்சு பாருங்க. தேவையில்ல மக்கள் வாழும்போது அவர்கள் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நெருங்கிய உறவுகளோ, நட்பு வட்டாரமோ, ஜமாத்தோ, ஏதோ வகையில் நெருக்கமானவர்கள், பரிச்சயமானவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய தவறுகிற பொழுது அவன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆணோ பெண்ணோ அவன் தீய பாதையை நோக்கி வேகமாக போவான். இன்னொரு சாரால் பேராசைக்காரனாக வாழ்றான். அவன் நாளைக்கே பணக்காரன் அவனு நினைக்கான். அப்படி அவனை யாராலும் தடுக்க முடியாது.
அவன் தவறான பாதை நோக்கி நகர்ந்து போக தான் செய்வான். இதெல்லாம் யார் தடுக்கணும்னு நினைக்கிங்க? யார் தடுக்கணும்? பேராசை காரணத்துக்கும் இது போன்று அறியாமல் செய்யக்கூடிய வறுமையில துன்பத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு கஷ்டத்தை நீக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லையா சமூகத்தை என்ன பெருகும் நினைக்கிறீங்க? சமூகத்தை தீமைகளும் கொடுமைகளும் பெருகிறோம். வயசான மூதாட்டி தனி வீட்டு வந்தால் கழுத்தை அறுத்துட்டு போயிடுவான், சங்க அறுத்துட்டு செய்வான், செயினை தூக்கிட்டு போயிடுவான். சின்ன வயசுலேயே பிள்ளைகளை வளர்க்கும்போது உருப்படியாக வளங்க. 3 லட்சம் 4 லட்சம் பைக்கு வாங்கி கொடுத்து ப்ராமிஸ் பண்ணாதீங்க. அறிவில்லை உங்களுக்கெல்லாம். வாங்கி கொடுக்க திட்டத்தான் நான் செய்வேன். அறிவில்லை. காசு பணத்தையும் பொருளாதாரத்தையும் மதிப்பு உங்களுக்கு தெரியாது. இதில் எத்தனை பேருக்கு வெறும் முதலீடே தொழில், வாழ்க்கை தொழிலுக்கே 1 லட்ச ரூபா தான் முதலீடு. உங்களுக்கு தெரியுமா? அது வாழ்வாதாரம் அதில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்க? திமிர் எடுத்து போய் 3 லட்சம் 4 லட்சத்துக்கு பைக் வாங்கி கொடுக்கீங்க. உன்னை ஓட்டு என்ன குளிக்க போறான், வேகமாக போய் நேராக ஜன்னத்துக்கு புதுசு டிக்கெட் வாங்கி கொடுக்க போறானா உங்களுக்கு? கேடுகார இளைஞர்கள், கேடை துணைக்கு போகிற தாய்மார்கள், தீமையை தடுக்கிறதுக்கு போயில அம்மாவும் சேர்ந்து புருஷன்ட்ட சண்டை போட்டு, பொண்டாட்டி புருஷன்ட்ட சண்டை போட்டு வாங்கி கொடுத்து இந்த பையில நரகத்துக்கு அனுப்புறான். அடிச்சு சாகுறான், ரோட்ல பிணமா கிடக்கான். 4 பேர் அடிச்சு தூக்கிட்டு போயிருந்தான். வீட்டே பேச மாட்டேங்க ஆண்கள் வீட்டே பேசுறது இல்லை. வீட்டில் போனா அசிங்கமா இருக்கு. ஒரு தெரு நுழைஞ்சா கடைசி வரைக்கும் சினிமா பாட்டும் பிக் பாஸ் சவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கு முஸ்லீம் தெருக்களுக்குள்ள. எதிர்த்தாலும் பள்ளிவாசம் எதிர்த்த வீட்டில் பார்க்க சலாம் சொல்லிட்டு வந்தால் வீட்டு சத்தமோடு சினிமா பாட்டு. ஏடா சவுண்டை குறைச்சி கூட கேட்க மாட்டீங்களா? நீங்கள் இப்படிதான் பேச வேண்டியிருக்கு. அட்லீஸ்ட் குறைஞ்சது சொல்லணும்னா கொஞ்சம் கசில ஒரு காலம் வரும், கண்ட மாதிரி கேடு நடக்கும் சமூகத்தில். எப்போ கொஞ்சம் ஓரமாக போய் பார்த்துக்கிடுங்கப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் சொல்லணுமா? இனி முஸ்லீம் தெருக்களுக்குள்ள அப்படி இருக்கா இல்லை? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணா ஒரு சீரியலை ஸ்டார்ட் பண்ணா கடைசி வீட்டுக்கு போகும்போது சீரியல் நீ கேட்டு முடிச்சுட்டு போயிடலாம். அவ்வளோ சவுண்டா இருப்பாளுங்க. ஆம்பளையால் வந்து ஆம்பளையால் வாராங்கிற பயம் கூட கிடையாது. வீட்டில் ஆண்மகன் வாரான் தொழுவிட்டு வாராங்கிற பயம் கூட கிடையாது. அவனும் ஓடி இந்த பக்கத்தில் எத்தனை சீன் முடிஞ்சிருக்கு. மொத்தமாக போட்டு குழியில் மூடிட வேண்டிதான். அப்புறம் வயசு பிள்ளைகள் குறவும் குறைச்சி கூட ஓடிப்போம். எழுதி வச்சுக்கிடுங்க. பெண்களுக்கே கூடுதல் பொறுப்பு இஸ்லாம் சொல்லுது. பெண்கள் நன்மை ஏவி தீமை தடுக்கணும்னு சொல்லும் பொழுது நாம ஆண் மக்களே பெண் போய் தடுப்பது இல்லைன்னா என்னங்க வாழ்க்கை வாழ்றோம்? முஸ்லீமா என்ன வாழ்க்கை? மனைவியருக்கு என்ன சுதந்திரம் நினைக்கிறீங்க? நான் அடங்க மாட்டேன் என்ற பெண்கள் எப்படி உங்களுக்கு மனைவியாக ஒரு மூமினான பெண்ணு எப்படி இருக்க முடியும்? புருஷன் பேச்சே கேட்க மாட்டேன்னு சொன்னா அவ யார்? அவ அல்லாஹ்வை நீங்க பயந்துக்கிடணும். சாதாரண நினைக்காத, சந்ததியை நாசம் பண்ணிடுவாளுங்க. அதே போல கணவன் வீட்டில் ஆண்மகன் பிள்ளைகளை கண்டிக்கும் போது தாய்மார் உள்ள நுழையக்கூடாது. சக்கெல்லாம் ஓரம் ஒதுங்கிடணும். ஏம்பிள்ளைன்னு கெட்டி உள்ள உருண்டிங்க. கேடுகாரன் அம்மா மடியில காசு எடுத்து கஞ்சா குடிச்சா அழிஞ்சு போவான். இவங்க அந்த குளத்தாங்கலை போய் பாருங்க, கன்னிமாரான் குளத்தாங்கலை பாருங்க. எத்தனை வாலிய போய் குடிச்சு கஷ்டம் பார்த்தாலே அருவருப்பாரு. ஒரு தம்பிய அந்த ஜின்னா தடல மழை அடிக்குது, மண்டையில காயம்னா வீட்டில் அம்மா அக்காட்ட சண்டை. ஆண் வீட்டுகளே இல்லை, சண்டை போட்டு உருண்டு அஞ்சு மண்டை என்னென்னா கஞ்சா போதைக்கு அடிமையாகி வீட்டுக்கு வராமல் 10 நாளாக ஜின்னா கால படுத்து கிடக்கும். போய் ஐயா ஒரு சகோதரி ஃபோன் போட, அண்ணா நல்லா இருப்பீங்கண்ணே, தூக்கிட்டு வந்து வீட்டிலே விட்டுறேன், நாங்கள் பார்த்துக்கணும். போனால் அடிக்கான், போன டிரைவர்லாம் அடிக்கும். ஏன்னா கண்டிக்க வேண்டிய டயத்தில் நீங்கள் சாட்டையை தூக்கலை. அப்போ என் வாப்பான்னு கெஞ்சி அவனை உச்சத்தில் ஏற்றி விட்டுட்டீங்க. அவன் அம்மாட்டிருந்து காசை பிடிங்கி கஞ்சா குடியனாக மாறி இம்மையும் போச்சு, மறுமையும் போச்சு, தாய் தம்மன் நிம்மதியும் போச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னால ஹில் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு கழுத்து இதில் செஞ்சான், வாலிபனை திருக வச்சோம் அப்படின்னு. ஏன்னா இவன் வாலிபமாக என்ன செய்வான்? இவன் மூமினான தாய் தந்தையர் குஃப்ருல கொண்டு தள்ளிடுவான். தெரியுதா? வீட்டில் தாய் தந்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? தாய்னா அன்பு தான், ஆனால் கண்டிப்பில் சிறந்தவளா இருக்கணும். தாய் அப்பா விட தந்தையை விட கடுமையான ஆள் என்று மகன் விளங்கணும். அப்படிதான், அதுக்கு பேர் தான் தாய். நல்ல தாய் எப்படி விளங்கியிருக்கும்? பாசத்தை காட்டுவள் மட்டும்தான். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து தாய் என்று விளங்கினால் நாசமாக தான் இந்த சமூகம் போகும். ஏனென்றால் இவன் பார்க்கிற உலகம் வெளி உலகம் வேறு. தாய்க்கு வீட்டுக்குள்ள வாழ்ற அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவன் பார்க்கிற உலகம் வேறு. அந்த உலகத்தில் உள்ள அனுபவிக்கிறதுக்காக நீங்க வந்து பெற்றோர்கிட்ட காசை போடுவான். தாய்மார்களே, மார்க்கம் முதல்ல நீங்க தெரிஞ்ச பிள்ளைகள் விஷயத்துல கவனமாக நன்மை ஏவி தீமை தடுக்கிற வேலை பெண்கள் செய்யட்டும். முதல்ல வீடுகளே, இஸ்லாமிய வீடுகளே ஒளி இழந்து கிடக்கு. பாப்பா தொழுறாரு, உம்மாத பையன் தொழுறது, பொம்பளை பிள்ளை தொழுறது இல்லை. அப்பா ஆமா நான் தொழுவேன், அப்பாளா நான் தொழுவும்லா, அப்பாளா ஆமாம் பட்டான்னு உடனடி.
வீட்டில் ஆண்மகன் என்ன செய்யணும்? தம்பியாக இருந்தாலும் அக்கா மாதிரி தொழிலையா அண்ணாதிலாம் சண்டை போடணும். வீட்டில் ஃபைட் நடக்கிறது, சாப்பிட மாட்டோம், அதுக்கு சாப்பிட மாட்டேன் எஞ்சி போகணும். இப்படிதான் நீங்கள் தீமையை தடுக்க முடியும். இல்லாட்டி எப்படி தடுக்கிறது? நீங்கள் நானும் சாதாரணமாக கருதுகிறோம். காட்டு தீ எங்கேயோ பரவு நினைக்கக்கூடாது. அது உள்ளே வந்துடும். சர்ன்னு ஒரு காற்று திசை திரும்பி அடிச்சுன்னு வைங்க, தீ உள்ளே வந்து பிடிச்சதுன்னா சாம்பலாக்கிடும். இதுதான் சொல்ல நன்மை ஏவி தீமையை தடுக்கிற மிகச்சிறந்த பண்பு இஸ்லாமுக்கு சொல்லி தந்தது. பிற சமூகத்தில் அது கிடையாது, பிற மார்க்கத்திற்கு அது கிடையாது. ஒரு முஸ்லீம் சமூகத்தார் ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்க முடியும். ஏனென்றால் நன்மை ஏவர்கள் தீமையை தடுக்கிறார்கள். இரண்டாம் முறை பேசுறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம் قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தில் அவர் சொன்னார், மகனே அகீமுஸ் ஸலா, நீ தொழுகையை நிலைநாட்டு என்றார்கள். நீ நன்மை ஏவி தீமையை தடு என்றார்கள். உனது கஷ்டங்களை அல்லாஹ்வுக்காக சகித்துக்கொள், நிச்சயமாக அது உறுதி மிக்க செயல் என்று கற்றுக் கொடுத்தார். தொழு, நன்மை ஏவி தீமையை தடு. உன் செயல்களை நீ பொறுமையை கடைபிடி என்றால் நன்மை ஏவி தீமையை தடுத்தால் நமக்கு துன்பங்கள் வரும். நல்லா தெரிஞ்சுக்க, நன்மை ஏவி தீமையை தடுக்கிற மாதிரி ஒரு டஃப்பான கான்செப்ட் எதுவுமே கிடையாது. அது போகிற போக்கில் நடக்கிறது இல்லை. நன்மை ஏவி தீமையை தடுத்தால் நீங்கள் உறவுகள் இருந்தே, சொந்தங்கள் இருந்தே உலகம் வரைக்கும் பகையை சம்பாதிக்கும். அந்த மாதிரி காலம் வரும்போது தந்தை மகனுக்கு சொன்ன உபதேசம், நீ தொழுகை அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டு, நீ பொறுமை கடைபிடித்துக்கொள், அது உறுதி மிக்க வீரமிக்க செயல் என்றும் சொன்னார். அது வீரமிக்க செயல் என்றும் சொன்னார். எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த பலனும் மார்க்கத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய எந்த கூலியும் நீங்கள் எந்த சிரமத்தை அனுபவிக்காமல் எந்த இதுவும் கிடையாது. இது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாம் என்பதே சிரமம்தான், சிரமத்துக்காக கூலி தரக்கூடிய மார்க்கம் தான். எந்த நீ போகிற போக்கிலெல்லாம் அந்த மார்க்கம் நமக்கு என்ன செய்ய எளிதாக கூலி தர. அதனால் அல்லாஹ் குர்ஆனில் எந்த இடத்துலையாவது நீங்கள் எளிதாக சொர்க்கம் செல்லலாம் என்ற வார்த்தையே கிடையாது. குர்ஆன் கிடையாது. எளிதாக சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா என்ன குர்ஆன் கேட்கும். என்ன லேசாக சொர்க்கம் போயிடலாம் நினச்சிக்கிட்டீங்களா? நடக்காது. நல்லா சொல்லுவான். நபிமார்களை அவங்க கூட சேர்ந்து அவர்களுடைய தோடர்களை நம்ம ஆட்டி படைத்த ஜில்சிலுவாங்க. அல்லாஹ் நடுங்க வச்சோம் அப்படிங்க, ஆட்டிட்டு அவர்களை அல்லாஹுடைய உதவி எப்போது இருந்த அவர்களை நாங்கள் ஏங்க வைத்தோம் என்று இறை தூதர்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து நபிமார்கள் சகாபாக்களுக்கு இதுதான் நிலை. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய நிலை. எளிதாக சொர்க்கம் செல்லலாம் என்று கனவு காணாதீர்கள் நல்லா சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடையார்களே, இறை மறுப்பாளருக்கு நமக்கான வேறுபாடு என்ன? இந்த குர்ஆனை பின்பற்றுவதும் இறை தூதருடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றுவதும் தானே. வேற என்ன இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படியும் தூதருடைய வழிகாட்டுதன்படி வாழ்வதுதான் இறை காஃபிர்களுக்கு நமக்கு வேறுபாடு என்றால், அதை எந்த ஒன்றை நிறைவேற்றாமல் நாம் முஸ்லீமாக வாழ்வதும் மரணிப்பதுன்னு சொல்வது எந்த வகையில் நியாயம்? நம் மனசாட்சியோடு நாமே பேசணும். அல்லாஹ் குர்ஆன்ல சாலிஹீன்களை பற்றி சொல்றான். இங்கே நபிமார்கள் கேட்ட துவா, அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிம் வல்ஹிக்னி பி சாலிஹீன், இறைவா என்னை முஸ்லீமாக மரணிக்க செய், என்னை சாலிஹீனோடு சேர்த்துவை என்று என்ன செய்கிறாங்க? நபிமார்கள் கேட்க துவா கேட்குறாங்க. நபிமார்கள் கேட்டு அல்லாஹ் ஒரு சாலிஹீனில் என்னன்னு சொல்லும்போது அல்லாஹ் ஒரே வார்த்தை சிம்பிளாக சொல்லி முடிச்சுவான். சாலிஹீன்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் மீது மறுமை நாள் நம்பிக்கை கொள்கிறார்கள். அல்லாஹ் மீது மறுமை நாள் நம்பிக்கை கொள்கிறார்கள். அவர்கள் நன்மை அவர்கள் தீமை வந்துட்டு திருப்பி சாலிஹீன் அத்தஹியாத்துல்லாஹி வஸ்ஸலாத்து தய்யிபாத் வஸ்ஸலாமு அலைக்க வைஹ நபி ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் அலா இபாதில்லாஹி அப்படி என்ன கேட்டோம்? அது என்ன செய்யணும் தெரியுமா? வாயில கேட்டுட்டு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு யாராவது சாப்பிடாம அப்படி படுத்து கொடுமா? சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்றோம்ல. உண்மையை சொல்லுங்கள். நான் சாப்பிட போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், சாப்பிட போகிறேன் அப்படி படுத்துருவீங்களா? சாப்பிட போகிறேன்னு சொன்னால் வகையாக திம்பிக்கலாம். சொல்லுங்க, சாப்பிடணும். அத்தஹியாத்துல ஓதுவது என்ன சொன்னீங்க? அல்லா இபாதில்லாஹி சாலிஹீன். அல்லாஹ் சாலிஹீனுக்கு வசனத்தை 3வது அத்தியாயம் 114 வீட்டிலே படித்து பாருங்க. சாலிஹீன் என்ன பண்பு அல்லாஹ் குர்ஆன்ல திரும்ப சொல்லுவான்? அவர்கள் அல்லாஹ் மீது மறுமை நாள் நம்பிக்கை கொள்கிறார்கள். ஆமன்து பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அடுத்து அல்லாஹ் சொல்வது யஅமுருன பில் மஅரூஃப், நன்மை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். நன்மை செய்ய விரைந்தும் செல்கிறார். ஒரு அடி எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டான். என்ன சொன்னா? நன்மை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள், நன்மை செய்ய விரைகிறார்கள். They are getting fast.
they are மூவிங் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. நண்பன் என் கை முந்தோன்னு நினைக்கிறான். ஷஹீதானாலும் என் உடல் என் உயிர் முதல்ல போகணும். நாங்கள் ஃப்ரண்ட் லைன் வேறியிருப்பாங்க, முன் வரிசையில் நின்று சண்டை போட்டுருக்கு. ஃபைட்டு நாம எனக்கு என் உயிர் போன பிறகு பின்னாடி உம்மத்து மேலே கைவிடும் அப்படின்னு சண்டை போட்டுருக்கு. தர்மம் என்றால் ஏய் மக்களே தெரிஞ்சுக்கிடுங்க, கோடீஸ்வரனாக இருந்தால் நான் தர்மம் செய்யும் சட்டம் இல்லை, லட்சாதிபதியாக இருந்தாலும் தர்மம் சட்டம் இல்லை. 100 ரூபாய் சம்பாதித்தால் 5 ரூபா கொடுத்து பாருங்க. கோடீஸ்வரன் 5 லட்ச ரூபா கொடுப்பதற்கும் 100 ரூபா 5 ரூபா கொடுப்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து யாருக்கு உயரம் தெரியுமா? அல்லாஹ் பெர்சன்டேஜ் பார்க்குறேன், அல்லாஹ் பெர்சன்டேஜ் பார்க்குறேன். ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. அதனால பையில கைவிட்டா வரணும் காசு, மனசு முதல்ல முந்தணும், என் தர்மம் முந்தணும்னு நினைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க மக்களே. அல்லாஹ் சொல்ல நன்மையில் விரைகிறார் இவர்கள் தான் சாலிஹீன்கள். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கேட்கிற துவா இபாதில்லாஹி சாலிஹீன், இபாதில்லாஹி சாலிஹீன். யா அல்லாஹ் சாலிஹான நல்லடியாரோடு சேர்த்து வைன்னு கேட்கிறோமே. அப்ப என்னதான் அதுக்கு செயல் இருக்குல்ல, அந்த செயல் என்னது? முதல்ல நன்மை ஏவி தீமையை தடுப்பதான். நன்மை ஏவி தீமையை தடுப்பது. மக்களை தேசிய தெரிஞ்சு கொடுங்க. இந்த உம்மத் அல்லாஹுடைய தூதர் நம்மளை அப்படி பரிசுத்தப்படுத்திட்டு போனாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு தீய செயல்களையும் ஒன்று ஒன்றா கழட்டிட்டு போனாங்க. அல்லாஹ் நான குரான்ல சொல்லலாம், நம்ம நான ஒரே ஏடா கையில் கொடுத்து அனுப்பியிருப்போம். நபியை உண்மை பலப்படுத்துவதற்காக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குரான் வசனத்தை இறக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக லோடு கொடுத்துடக்கூடாதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் குரான் வசனத்தை இறக்கி அந்த உம்மத்தை சரி செஞ்சான். நாமெல்லாம் ஒரே விஷயம் போதுங்க நம்ம சிந்திக்கிறதுக்கு. ஈமான் கொள்வதற்கு நாம் எடுத்த முயற்சி என்ன? யாரா சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. நத்திங், ஒன்றும் கிடையாது. ஈமான் கொள்ளாதவர்கள் எங்கே போவாங்க மறுமை நாளில்? ஈமான் கொள்ளாதவர்கள் எங்கே போவாங்க மறுமை? சும்மா சொல்லுங்க, வாயத்தோடு பேசுங்களேன். நரகம். ரைட்டா? ஈமான் கொண்டதுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்கல. அப்போ நமக்கு தந்தது யாரு? யாருக்கு கிடைக்காத அல்லாஹ் தந்தான்? 950 ஆண்டு காலம் தாவா செய்த நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் தராத ஈமான். யோசிங்க. இன்னும் மண்டையில முட்டாலும் கிடைக்காது. நன்றி கட்ட சமுதாயமே புரிஞ்சு கொள்ளுங்கள். 950 ஆண்டு காலம் ஜும்மா 10 நிமிஷம் நான் கூட நடத்தினா உனக்கு மண்டை காஞ்சிடும். டைம் பேப்பர் இழுத்த நீ சோழி முடிச்சிடும் போல தெரியுத, வேகமாக சோற வாயில கொட்டணும் போல இருக்க. இவன் வேற டயத்தை முடிக்க மாட்டானப்பா, பாலகத்துக்கு வந்தாலே விளங்காதுமீங்களா? சிரிக்கும்போது எனக்கு தெரியும். 950 ஆண்டு காலம் தாவா செய்த நபியின் மனைவிக்கும் பிள்ளைக்கு கிடைக்காத ஈமான். இறை தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்விடத்தை கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சில துவாக்களை அதில் இன்னொன்று என்ன தெரியுமா? தன்னுடைய சிறிய தந்தைக்கு கிடைக்கிற தன் கண் முன்னாடியே மவுத்து நடக்கு. அபி தாலிப் நின்று இந்த பக்கம் அபு ஜஹில் கேட்குறான், என்ன அபி தாலிப், உனது முன்னோர்களின் மார்க்கமா முகம்மதின் மார்க்கமா? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வதெல்லாம் சத்தியம். வலது கையில் சூரியன் மட்டையில் சந்திரனை கொடுத்தாலும் நான் எதற்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற மாபெரும் கொள்கை தலைவனை பார்த்து கண் முன்னாடி பார்த்தவர் யாரு? அபி தாலிப். அல்லாஹுடைய உம்மத்துடைய அந்த அவருடைய வீரத்தையும் உறுதியும் கண்ணால சத்தியம் என்று தெரிந்த பிறகும் சொன்னார், என் சிறிய தந்தையே, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்ட்ட நான் பாவம் போய் தரேன். வாய்ப்பே கிடைக்கல. இந்த ஈமானைத்தான் அவர்களுக்கு கிடைக்காத ஈமானை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தான். ஃபஜ்ர் தொழுவ வலிக்குது, ஜும்மாவுக்கு ஃபர்ஸ்ட் வர வலிக்குது. நிர்பந்தத்தால் வேலைக்கு வரவங்களுக்கு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் டியூட்டி அது உங்கள் நிர்வாகம் பொறுப்பு. அது நான் குறை சொல்லலை. வேண்டுமென்றே எல்லா வாய்ப்பு இருந்து தாமதமாக வந்தால் குற்றவாளி தான், தெரிஞ்சுக்கணும், குற்றவாளி தான். ஒரு மூமின் அதுக்கு மேலே செய்ய மாட்டான். ஒரு முறைக்கு 2வது பொந்தில் குட்டுப்பட மாட்டான். 2வது ஜும்மா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் உட்காந்துருவான். வாய்ப்புள்ளவர்களுக்கு நான் சொல்லுவேன், பிரயாணியாக வரக்கூடியவர்களுக்கு பொருந்தாது. ஏன்னா அவங்களுக்கு ஜும்மாவே கடமை கிடையாது. சரியா? இப்போ எதுவுமே செய்ய மாட்டோம். ஈமான் யாருக்கும் கிடைக்கல. அல்லாஹ் நமக்கு தேடி தந்துட்டான். நன்றிக்காக வாழ வேண்டும் சொன்னால் நன்றியின் பொருள் என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்க. தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, வாய்ப்புள்ள ஹஜ்ஜி செய்வது, மக்களே நன்மை ஏவி தீமையை தடுப்பது, நல்ல அறிவுள்ள கல்வியாளனாக மாறுவது, நல்லா படிக்கணும். ஒரு முஸ்லீம் நான் பிரில்லியன்ட், முஸ்லீம்னா நான் ஞானத்தின். ஏன்னா அல்லாஹ் சொன்னா இட்ஸ் எ புக் ஆஃப் நாலேஜ், இது விஸ்டம், இது ஞான வேதத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இதை படித்த ஒரு முஸ்லீம் எப்படா முட்டாளா இருக்க முடியும்? ஹவு கேன் ஹி ஃபுல்? அது எப்படி முட்டாள? அவன் எப்படி நடிகனுக்கு பின்னாடி போய் வாழ்க்கை கத்த முடியும்? சென்ஸ் இல்லை. ஒரு நடிகனுக்கு பின்னாடி கத்துறீங்களே, வாழ்க்கை ஒளியன் கத்திட்டு பின்னாடியே வெறித்தனமா நிற்கிறீங்களே, இந்த குரானை கற்றுக்கொண்டவனுக்கு வருமா? அது உலகத்துக்கே சுயமரியாதை கற்றுக் கொடுத்த மார்க்கத்தை எப்படி மாறிட்டோம் நம்ம? புரியுதான் சொல்றது? நன்மை ஏவி தீமை, இந்த உயிர் அல்லாஹ் தந்த அருட்படை, அதிலும் இந்த வாழ்க்கையும் அல்லாஹ் தந்த அருட்படை. அந்த வாழ்க்கையை முஸ்லீமாக வாழ்கிற பாக்கியம் அல்லாஹ் தந்த. ஈமான் என்ன? அதுக்கு எவ்வளவு விளக்கம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு.
இன்னமல் மூமினல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜ்லத் குலுபுஹும் இதா துலியத் அலைஹிம் ஆயாத்தும் ஸாதத்துஹும் ஈமான் வலா ரப்பிஹிம் தவக்கலுன். அல்லாஹ்வுடைய பேர் கூறப்பட்ட அவன் இதயம் நடுங்கும். நல்லா சொல்றான், இதயம் நடுங்கும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவனுக்கு ஈமான் அதிகரிக்கும். அலா ரப்பிஹிம் தவக்கலுன், என் ரப்பு எனக்கு போதுமான, எல்லா நிலையும் அல்லாஹ்வை சரணடைந்து வாழ்கிற வாழ்க்கை. தவக்கீமு ஸலாத்து ஸக்கா, தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்து அல்லாஹ் சொல்கிறானே. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஈமானுக்கு வேல்யூ ரொம்ப 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 அடிக்கிட்டே போகலாம். மறுமை நாளில் ஈமான் எப்படி பற்றி தராசு. ஏன்னா மறுமை நாளுக்கு எல்லா தீர்ப்பு முடிஞ்சு கடைசி நரகத்தில் கொஞ்சம் பேர் விழுந்துருவான் முஸ்லீம்கள். அல்லாஹுடைய துரு ஷஃபாத்துக்காக பரிந்துரைக்காக சாய்வாக சஜூது செய்வாங்க. சுஜூது செய்துட்டு கடைசியாக கேட்பாங்க, இறைவா யார் அணுகளவு நன்மை செய்தாரோ, அணுகளவு ஈமான் செஞ்சாரோ அவரை வெளியேற்றி அல்லாஹ் சொல்லுவான், நபி உங்கள் எல்லை முடிஞ்சிட்டு, உங்கள் எல்லை முடிஞ்சு ஷஃபாத் எல்லை முடிஞ்சிட்டு இனி நான் தீர்ப்பளிக்க சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? யார் உள்ளத்தில் ஈமான் இருந்ததோ, யார் உள்ளத்தில் கடுகளோ ஈமான் இருந்ததோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகை விட்டு வெளியேற்றுவான். என்றால் மக்களே ஈமானுக்கு வேல்யூ தெரியுதா தெரியலையா? அந்த நாள் இந்த நாளின் போது உட்கார்ந்து பேசுகிற இடம் இல்லை. அல்லாஹ்வுடையார்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். சிம்பிளாக ஸ்பீடாக முடிச்சிருந்தேன் 2 நிமிஷத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, மக்களே ஒரு காலம் வரும் உங்கள் பெண்கள்லாம் உங்களுக்கு கைமீறிடுவாங்க, பெண்கள் உங்களுக்கு கைமீறி போயிடுவாங்க, உங்களை விட்டு அவுட் ஆஃப் ஆர்டரில் இருப்பாங்க பெண்கள்லாம், யார் பற்றியும் கேட்க மாட்டாங்க. இன்னொரு சொன்னால் அடுத்த சொல்ல உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்றார்கள். பிள்ளைகள்லாம் கேட்க மாட்டாங்க, அப்பாலா அப்பா கிடக்கான் லூஸ் பையன் அப்பேன் போயிடுவான். 3வது இந்த சமூகம் ஜிகாதை அறவே திறந்து விடும் என்றார்கள். ஜிகாதை அறவே திறந்து விடும் என்றார்கள். இந்த 3 நீ பார்த்துக்கிடுங்க. இந்த 3 சமூகத்தில் நீ இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிடுங்க. இருக்கா என்ன சகாபால் என்ன ஆச்சரியமே காட்டாதீங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்கள் பெண்கள் எங்கள் கைமீறி போயிடுவாங்களா, எங்கள் பிள்ளைங்க எங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்களா, இந்த சமூகம் ஜிகாதை அறவே கைவிட்டுமா யார் ரசூலுல்லாஹ், ஜிகாது விட்டுருவாங்களா? ரத்தத்தோடு ஊர்னது இருக்கணும், ஆனால் எப்படி கை விட்டுருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, இதை விட மோசமான நடக்க போகுது. நாங்கள் யார் ரசூலுல்லாஹ் இதை விட மோசமான என்ன தெரியுமா? என்னது? அல்லாஹ்வுடைய என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுப்பதை விட்டு விடுங்கள். நாங்கள் முடிஞ்சா அழுதுருங்க. உங்கள் இதயங்களில் இரக்கம் இருந்தால் ஈமானம் தான் கையை கழிச்சு அழுதுங்க. நன்மையை தீமை எங்கே தெரியுதா? ஜிகாதை விட. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் நமக்கு கட்டுப்படாமல் நாசமாக போகிறார்களே, அதை விட எது மோசம் தெரியுமா? நன்மை ஏவி தீமையை தடுப்பது. அல்லாஹ்வின் தூதரே, அப்போ அப்படி செய்யாட்டா என்ன நடக்கும் என்றார்கள். இதை விட மோசமாக நடக்கும். நீங்கள் நன்மையை தீமைகளை நன்மைகளாகவும் கருத ஆரம்பித்து விடுவீர்கள். எது ஹலால் எது ஹராம்னு தெரியாமல் சமூகம் குழம்பிடும். அல்லாஹ் அவர்களுக்கிடையே பெரும் குழப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி, கடுமையான குழப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அவர்களை கொண்டு உங்களில் கற்றறிஞர்களும் ஆளுங்களும் அதுக்கு தீர்ப்பு வழங்க முடியாது, அவர்களும் குழம்பி போய்விடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? மூட ஜாகிலிக்கு போயிடும். எதை எடுத்தாலும் ஹலால் ஹராம் அவன் ஃபத்வா விட்டு அடிப்பான். ஹலால் இது ஹராம் இது தெரியாமல் சமூகம் பின்னி பிணைஞ்சு வாழ்ந்தால் துர்பாக்கிய வாழ்க்கை. தெரிஞ்சுக்கிடுங்க, துர்பாக்கியமான வாழ்க்கை அல்லாஹ்வை ஏற்படுத்திடுவானா. எதை செய்யாமல் போனால், நன்மை ஏவி தீமையை தடுக்காது போனால் எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை இந்த அறிவுள்ள சமுதாயம் சிந்திக்கட்டும். மக்களே, இந்த ஜும்மா பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் எனக்கு எதை நான் நன்மை என்று சொல்லுது, எதை தீமை என்று சொல்லுது, எதை நான் எப்படி தடுக்கணும், நான் முதல்ல விலகணும், நான் எப்படி தடுக்கணும் என்பதை ஒவ்வொருவரும் தமது குர்ஆன் எனக்கு என்னோடு வாழ்க்கை நெறியாக வந்தது என்று உண்மையாக நம்புவது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா அம்மாட்ட கேட்டும் குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கை நெறியாக, குர்ஆன் எதுவாக இருந்தது? அவங்க வாழ்க்கை நெறி குர்ஆனாக இருந்தது. அப்படி தானே நமக்கும். அப்படி என்றால் அல்லாஹ்வுடையார்களே, நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைல் பிற சமுதாயத்துக்கு இல்லை. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நல்லா டிக்ளேர் பண்ணி சொன்னான். அதனால தான் நீங்கள் மேன்மையடை இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கும் போது உங்களை அல்லாஹ் தண்டிப்பதால் என்ன பயன் என்று ஒரு கேள்வி கேட்டான் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் அதாவது நபி உங்களோடு இருக்கும்போதும் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். குர்ஆன் 2 இடத்துல உறுதி கொடுக்கு. 2 தான் உறுதி, தண்டனையும் தப்புறது. 1, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு இருக்கும் வரை அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான். அது அந்த காலத்தில் முடிஞ்சிட்டு. நமக்கு என்ன சொன்ன தெரியுமா? நீங்கள் நன்மையை தீமையை தடுத்து கொண்டு வரை அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் உங்களை தண்டிக்க மாட்டான். உங்களை தண்டிப்ப அல்லாஹ் என்ன பலன் என்று அல்லாஹ் கேள்வி வச்சுட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொன்ன நன்மையை தீமை தடுக்கிற சமுதாயமாக, அல்லாஹ்வும் தூதரும் காட்டி எல்லா நல்லறங்களையும் செய்யக்கூடிய மக்களாக, அனைத்து தீமைகளையும் விட்டு விலகியும் தடுத்தும் வாழக்கூடிய மக்கள் ஆக்கிடுவானாக. வாஹிர் தவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். கண்ணியமிகு